ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு. பாருங்க எப்படி இருக்குது, கிளைமேட் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு ஒன்றும் மழை பெய்யல. நேற்று நான் ஊருக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே பார்த்தா நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட் போனால் ஒரே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் 4 பேர் போயிருந்தோன்னு வச்சுக்கோங்க. 4 பேருக்கும் 4 ஜூஸ் ஆர்டர் பண்ணோம், ஆரஞ்சு ஜூஸ். அவங்க என்ன ரேட் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஜூஸ் 100 சொன்னாங்க. உண்மையிலே ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏரியாலலாம் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஜூஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் 50 ரூபாய்க்கு தான் விற்கிது. அந்த நினப்பில் தான் நாங்கள் போனோம். சரி 50 ரூபா தான் இருக்கும், ஒரு 200 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆரஞ்சு ஜூஸ்க்கு நான் 100 ரூபா ஒரு ஜூஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அநியாயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான். நான் ஜூஸ் கடையில் நம்மளே தான் எல்லாம் பண்ணிக்கணும். ஆனால் 100 ரூபா ப்ரைஸ் மட்டும். ஸோ அதான் சொல்கிறேன், உங்கள் ஏரியாலலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்? எங்கள் ஊரில் எல்லா சைடுமே 50 ரூபா 60 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. இப்போ அநியாய ரேட்டாக தான் எனக்கு அது பட்டுச்சு. அவங்கக்கிட்ட பேசி பார்த்தோம். அதெல்லாம் கம்மி பண்ண முடியாது, நாங்கள் போட்ட ரேட்டு தான் நீங்கள் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடியே கேட்காம அந்த ஜூஸை குடித்தது உண்மையிலே தப்பு தான். நம்ம இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஒன்று வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன ரேட்டு வைக்கிது அப்படிங்கிறத கேட்டிருக்கணும். கேட்காம தப்பு பண்ணது தப்பு தான். அதனால நம்மளும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 400 ரூபாயை கொடுத்துட்டு வந்தோம். வீட்டில் தான் ஃபில் பண்ணாங்க. அழகாக 2 சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த காசு ஒரு ஒன்றுமே இல்லை. அந்த ஜூஸுமே அதுக்கு ஒர்த்து இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதையும் குடிச்சிட்டு வந்துட்டோம். அப்படி இப்படின்னு ட்ரிப்பு நேற்று ஒரு வழியாக முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்துச்சு. புது ட்ரெயினில் போயிருந்தோம். நல்லா ட்ரெயின் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ட்ரெயின் விட்டுருந்தாங்க. நாங்கள் மயிலாடுதுறை போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 4:40க்கு வேளாங்கண்ணி வரைக்கும் அதே ட்ரெயின் ரிட்டன் ஆச்சு. நாங்கள் அப்படியே வேளாங்கண்ணிக்கும் போயிட்டோம். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு நாங்கள் லேட் நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். வேளாங்கண்ணியில் போயிட்டு சர்ச்சு பார்த்தோம். அங்கே இருக்கிற கடையில் எல்லாமே பார்த்தோம். நைட்டு டின்னர் அங்கே தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி நம்ம எங்கே போனாலும் ஒரு ரேட்டு கேட்காம நம்ம எதையுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. அதுக்காக ஒரு வீடியோ தான் இது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.